நீங்கள் ராமேஸ்வரத்துக்கும் கச்சத்தீவுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி, 12 கிலோமீட்டர் தானா. ஆனால் இலங்கை யாழ்ப்பாணத்துக்கும் கச்சத்தீவுக்கும் 14 கிலோமீட்டர் 14. அது வந்து இட் இஸ் நியர் இந்தியா தான். அது ஒரு மையமான ஒரு பகுதியில் இருக்குது. அதனால் அதை ரீநெகோஷியேட் பண்ணலாம். அவர் சொன்னது மாதிரி கச்சத்தீவை ஒப்படைக்க முடியல அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட்டு சில சேஃப்கார்ட்ஸ் பண்ணலாம். மீனவர்களுக்கு வந்து சில அந்த கச்சத்தீவுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வர்றதுக்கு இந்திய மீனவர்களுக்கு அவங்களுக்கு முன்னால் எப்படி அவங்க வலைகள்லாம் உலர்த்துறதுக்கு அந்த திருவிழா கோயில் அங்கே ஒன்றும் பெருசாக மக்கள்லாம் வாழலை. இந்த அந்தோனியார் கோயில் இருக்குது, மாதா கோயில், அந்த விழாவுக்கு எல்லாரும் போவாங்க. அதான் அதனால் இரு நாட்டு மீனவர்கள் நலன்களும் பாதிக்காத அளவுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணலாம். தீவே வருமானு எனக்கு தெரியாது. திருப்பி அதை மத்திய அரசுக்கு இதை பற்றிலாம் கவலையே கிடையாது. ஆனாலும் அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை இலங்கை அரசோடு நடத்தி தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பு. எவ்வளோ 800 பேர் செத்து இருக்கிறதா சொன்னார் விஜய் அந்த மாநாட்டில் பேசும்போது. அதனால் வந்து அது ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக நீங்கள் ராமேஸ்வரம் அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கிறாங்க. தங்கச்சி மடம் அந்த மாதிரி ஏரியாலாம் மீனவர்கள். அதே போல் இந்த ஸ்ரீலங்கன் நேவல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக போட்டெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. இப்படிலாம் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காண்பதற்கு ஆக்சுவலாக கச்சத்தீவை திருப்பி கொடுக்கலன்னா கூட கச்சத்தீவின் மேலே நம்ம இந்திய மீனவர்களுக்கு ஒரு ஃப்ரீ மூவ்மெண்ட்டுக்கு வழி பண்ணால் கூட சரியாக இருக்கும் தான் நினைக்கிறேன்.